Hello friends, welcome to IBM Tech Tamil. நம்ம இந்த வீடியோவில் சப்கிளாஸ்னா என்ன பார்க்க போகிறோம். சப்கிளாஸ்னா என்ன, அதை எப்படி பைத்தானில் யூஸ் பண்ணுறது, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் என்ன, சப்கிளாஸ்னால த்ரெட்டிங் கான்செப்ட்டுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ஒரு த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணிப்போம், அதாவது என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிற நம்ம இந்த கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு என்னென்ன தேவையான பேராமீட்டரோ, அதாவது டார்கெட் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதை ப்ராசஸ் பண்ணுவோம். பட் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த பர்டிகுலர் கிளாஸை வந்துட்டு சப்கிளாஸாகவும் இந்த த்ரெட்டிங் டாட் த்ரெட் அப்படிங்கிறத மெயின் கிளாஸாகவும் வச்சு நம்ம ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜ் வந்துட்டு த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜும் டைம் அப்படிங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரன் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரன் ஆஃப் மெத்தடு டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் என்ன வேலை பார்க்குமோ அந்த வேலையை தான் இந்த ரன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுது. இதை தான் நம்ம த்ரெட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டு வேலை வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த வேலையை பார்க்க வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரை ஓவர்ரைட் பண்ணுறதுக்கு ரன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த சப் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலியமாக யூஸ் பண்ண முடியும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்குது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு. அண்டர்ஸ்கோர் இனிட் ஆஃப், அப்புறம் வந்துட்டு ரன் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடு. ஃபஸ்ட்டு நம்ம ரன் ஆஃப் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். மை த்ரெட் அப்படிங்கிற கிளாஸு, இதுக்கு நான் மெயின் கிளாஸாக த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிறத நான் மெயின் கிளாஸ் ஆக்கிக்கிறேன். இப்போது மை த்ரெட் அப்படிங்கிற சப் கிளாஸு, த்ரெட்டிங் டாட் த்ரெட்டுங்கிறது மெயின் கிளாஸு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃப் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். மறந்துடாதீங்க, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சாம்பிளுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே நான் வந்துட்டு வேறு எதுவும் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது மை த்ரெட்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் த்ரெட்டாக த்ரெட்டிங் டாட் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்னால் வந்துட்டு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, டிஃபால்ட்டாக கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்கை டிஃபால்ட்டாக கால் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நான் மை த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னே இது என்ன பண்ணோம் அப்படின்னா, த்ரெட்டில் மெயின் த்ரெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். அது இங்கே வந்துட்டு ரன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் ஆகிடும். அப்போது எப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறனோ அப்போ ஸ்டார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு அதுக்கு பதிலாக ஓவர்ரைட் பண்ண இந்த ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆரம்பிச்சிடும். கால் ஆரம்பித்த உடனே இந்த பர்டிகுலர் சப் கிளாஸ் அப்படிங்கிற பிரிண்ட் வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் த்ரெட் வந்துட்டு எக்ஸிட் ஆகிடும். எப்போ நம்ம ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோமோ அப்போது வந்துட்டு த்ரெட் அலைவ் ஆகும். எப்போ அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு ப்ராப்பராக முடியுதோ அப்போது வந்துட்டு அந்த பர்டிகுலர் த்ரெட் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு டைம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போது திஸ் இஸ் த சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் இன் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 5 டைம் எக்ஸிக்யூட் ஆகணும். இங்கே வந்துட்டு நேம் டாட் ஒரு 2 செகண்ட் இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு 2 செகண்ட் கழிச்சு மொத்தமாக பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஓகேங்களா? இடத்துல நான் இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இந்த இடத்துல அப்புறமா சேவ் பண்ணல. நிறைய செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து ஒவ்வொன்றும் பிரிண்ட் ஆகும். செகண்ட்ஸ் ஒவ்வொரு டைமில் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வந்துட்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுது. நான் சொல்லியிருந்தேன் ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அந்த பர்டிகுலர் த்ரெட் வந்துட்டு அலைவாகவும் எப்போ அந்த ஃபங்க்ஷன் முடியுதோ அப்போது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் தூக்கிடுறேன். இடத்துல நான் போடுறேன் ஆஃப். போது வந்துதான் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிற சொல்லிடுறேன். இப்போது நான் இந்த இடத்துல நான் t.sleep அப்படிங்கிறத இந்த லொக்கேஷன்லேருந்து மாற்றி ரன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் கொடுத்துட்டேன். எதுக்காக அப்படின்னா ஸ்லீப் ஆகிட்டு ரன் ஆகிறதுக்காக. இப்போது ஒவ்வொரு டைமும் இந்த பர்டிகுலர் த்ரெட்டு கால் ஆகும்போது அந்த பர்டிகுலர் த்ரெட்டு அலைவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். t.thread is alive சப் கிளாஸ். இப்போ தெரியுதா அவுட்புட் வர்றது? இப்போ நான் 3 டைம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கால் பண்ணோன்னே மை த்ரெட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கால் பண்ணோன்னே t.thread is alive அப்படின்னு ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அடுத்தது 3 செகண்ட் கழிச்சு நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். this is சப் கிளாஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த டைம் ஜாயிண்ட் எதுக்காக அப்படின்னா அந்த பர்டிகுலர் த்ரெட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ப்ரீவியஸாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது 3 செகண்ட்ஸில் அது 5 டைம் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போது 3 செகண்ட்ஸ் கழிச்சு மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு டைம் ட்ரூன் ஆயிடுச்சு. அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பாருங்க. இதுதான் வந்துட்டு நம்ம ஜாயின் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் த்ரெட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் த்ரெட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம ஜாயிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் ரன் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு சில ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணி அது எப்படி அந்த ப்ரோக்ராம்குள்ளே, அதாவது அந்த த்ரெட் கிளாஸ்க்குள்ளே நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடு. கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடில் வேல்யூவை கெட் பண்ணி அதை வந்துட்டு எப்படி அந்த ப்ரோக்ராம் அந்த கிளாஸ்க்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்டர் பைத்தானில் க்ரியேட் பண்ணுறதுக்கு டெஃப் __ init __ ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் init ஆஃப் ஃபங்க்ஷன் அதே மாதிரி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம சேனலில் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன் நான். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். அப்போது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு செப்பரேட்டாக நான் ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன் நான். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். கன்ஸ்ட்ரக்டரில் டிஃபால்ட் நம்ம வந்துட்டு செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ண தேவையில்லை செல்ஃபுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு சில வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். இதே தான் பண்ண போகிறேன், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மை த்ரெட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு க்ரியேட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ அப்படிங்கிற பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். இப்போ ஐங்கிற பேராமீட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது இன்க்ரிமெண்ட் ஆகாது 1 2 3 இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகும்போது. ஸோ இப்போ நான் அந்த லொக்கேஷனில் நான் இதை வாங்கிக்கிறேன். init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வாங்கிக்கிறேன். ஐ அப்படிங்கிறத நான் வாங்கிக்கிட்டேன். இங்கேருந்து பாஸ் பண்ணுறத கன்ஸ்ட்ரக்டராக நம்ம வாங்கிக்கிட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம்னா த்ரெட்டிங் டாட் த்ரெட் டாட் _ இட் இது எதுக்காக அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ செல்ஃப் எக்ஸ் ஐ அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போது செல்ஃப் டாட் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நம்ம
கன்ஸ்ட்ரக்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எக்ஸுங்கிற வேல்யூவை இந்த பர்டிகுலர் கிளாஸ்குள்ளே எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி கொடுக்குறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த இடத்துல print டாட் ரன் பண்ணுறேன். செகண்ட்ஸ் கழிச்சுட்டு கால் பண்ணிக்கணும். பட் ஐயை கால் பண்ணிட்டேன். ஐன்னு நான் வாங்கியிருக்கிறது ஐன்னு கால் ஆர்குமெண்ட் பாஸ்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் 0 ஆயிடுச்சுங்களா. லூப்பில் எக்ஸிக்யூட் ஆகும்போது 0 1 2 3 அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைத்ரெட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு சில பராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துக்கலாம். டார்கெட்டு ஆர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணால் என்ன பண்ணுறது, நம்ம த்ரெட்டை கால் பண்ணும்போது டோட்டலாக வந்துட்டு ஒரு 5 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூஸ்லாம் அசைன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம என்ன பராமீட்டர் பாஸ் பண்ணணும் அந்த பேராமீட்டருக்கு மட்டும் வேல்யூ அசைன் பண்ணால் போதும். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் டேஸில் டீப்பாக பார்க்கலாம். டிஃபால்ட்டாக இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னா குரூப்பு, டார்கெட்டு, டார்கெட், கீவேர்ட் ஆர்க்ஸ். இதுதான் வந்துட்டு 5 பேராமீட்டர். இது எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ் வந்துட்டு இந்த பேராமீட்டர் எல்லாத்துக்குமே அண்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ. எல்லாத்துக்குமே இல்லை, ஒரு சில இதுக்கு மட்டும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நேமுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் யூனிக் நேமில் ஜென்ரேட் பண்ணி அது எப்படி பண்ணோம் அப்படின்னா த்ரெட் ஐஃபன் என் என் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டெசிமல் ஸ்மால் டெசிமல் வேல்யூவில் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் பண்ண நம்பர். ஒரு த்ரெட்டுக்கு இருக்கக்கூடிய நேம் வந்துட்டு இன்னொரு த்ரெட்டுக்கு இருக்காது. அதான் பார்த்துருப்பீங்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் த்ரெட் -1 த்ரெட் -2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தான் வந்துட்டு. இப்போ நம்ம ஆர்க்ஸ் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது எப்போவுமே டியூப்பிளில் இருக்கும், டியூப்பிள் டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். கீவேர்ட் ஆர்க்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா எதர் ஸ்ட்ரிங்காக இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்டாக இருக்கும். ஆர் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம இந்த பேராமீட்டர்ஸை நம்ம பாஸ் பண்ண போகிற ஆர்குமெண்ட் என்னென்ன அப்படின்னா ஆர்க்ஸு, அப்புறம் வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், இது ரெண்டு தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா args ஈக்குவல்ஸ் டு 1,2 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஆமாம், AW args ஈக்குவல்ஸ் நான் ஸ்ட்ரிங்காகவே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். மற்ற எல்லாமே டிஃபால்ட் வேல்யூஸ். இதுக்கு நீங்கள் எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல. குரூப்போ டார்கெட்டோ இல்லை நேமோ எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை. நான் 2 மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். இந்த லொக்கேஷனில் பாஸ் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் எல்லாமே எடுத்துக்கும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐக்கு பதிலாக ஆர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பேராமீட்டர் வாங்கிக்கிறேன். ARGS அடுத்தது AWS. இது நன் டைப் தான். நம்ம டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம், அப்படின்னா நம்ம நன் கூட கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் இதை வந்து நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல இது என்ன யூனிட் அப்படின்னா இப்போது இந்த பர்டிகுலர் மெயின் த்ரெட்டை வந்துட்டு நம்ம இங்கே இன்ஹைட் பண்ணியிருக்கோம், அதாவது சப் கிளாஸை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்துட்டு சப் கிளாஸில் கூட யூனிட் வந்துட்டு மெயின் த்ரெட்டோட யூனிட்டாக ஓவர் ரைட் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்த லைனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேராமீட்டர் வாங்கினேன் ARGS வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். நான் ARGS டாட் AW இப்போ இந்த பர்டிகுலர் வேல்யூ ரெண்டுத்தையுமே நான் கிளாஸ்க்குள்ளே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் பதிலாக
இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா 3 டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி த்ரெட் அலைவா இல்லையான்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் இந்த ஸ்ட்ரிங்கையும் பிரிண்ட் பண்ணணும். த்ரெட் அலைவ் ஃபர்ஸ்ட் டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆர்குமெண்ட் பாஸ்ட் 1,2 AW ARGS string, this is a string பாஸ் பண்ணியிருக்கு. டைம் எக்ஸிக்யூட் ஆகி இது வரைக்கும் நம்ம சப் கிளாஸில் ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி மெயின் த்ரெட்லேருந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் வந்துட்டு இன்ஹெரிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு வித் ஆர்குமெண்ட்டோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் இன்னும் மோட்டிவேஷன் ஆகி புதுசு புதுசான கான்செப்ட் நான் கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்.